ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸு நெக்ஸ்ட் வீக்கு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் அந்த கம்பெனிஸில் வர கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குறிப்பாக ரெக்கார்ட் டேட்டு, போனஸுக்கான ரெக்கார்ட் டேட்டு, ஸ்பிட்டுக்கான ரெக்கார்ட் டேட், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த பஞ்சாயத்து இன்னும் முடியலை. ஒரு பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் பிளாக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஈரான் அமெரிக்காவும் திடீர்னு அடி வைக்கிறாங்க. இருந்தாலப்பே யூஏஇயில் பார்த்தீங்கன்னா அதுவும் நியூக்ளியர் பிளான் மேலே பாம்பை போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் போய்ட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன ஒரு அப்டேட்னா, ட்ரம்ப் வந்து யுஎஸோட நெகோஷியேட்டர் குறிப்பாட்டு ஈரான் கூட நெகோஷியேட் பண்ணுறாங்க. அந்த டீமுக்கிட்ட ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் பெருசாக இந்த ஈரான் கூட வந்து ரஷ் பண்ண வேண்டாம். யுஎஸ் நெகோஷியேட்டர்கிட்ட அவங்க சொல்கிறது, ட்ரம்ப் சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணாதீங்க இந்த டீலில், டைம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, டைம் இஸ் ஆன் அவர் சைடு அப்படின்னு சொல்லி அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு டீம் வந்து சொல்கிறது இந்த வார் வந்து விரைவில் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் நல்லது தான். ஆனால் இன்னொரு பக்கம் ஈரானும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வான்வழி போக்குவரத்து வந்து மூடி இருக்கிறாங்க. இப்போ இவர் ட்ரம்போ பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டை வந்து நாங்கள் கண்ட்ரோலில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நெகோஷியேட் பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஈரான் ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. சரி, யுஎஸும் இவங்க ஈரானோ ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா இஸ்ரேல் கையை காலை வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா? அதுவும் ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து குளோபல் லெவல் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா May 25 ஃபோக்கஸில் இருக்கிற ஸ்டாக்ஸு. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இது ஆதித்யா பிர்லா குரூப்போட கம்பெனி. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 88% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இவங்களும் மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஸோ ஓரளவு ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் பெட்டராக தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு டாரண்ட் ஃபார்மா, இதோட ரெவன்யூ க்ரோத் 41% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷனை விட பிலோவில் தான் இது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்குது. அதுக்கு காரணம் டிப்ரிஷியேஷன் ஹையாக இருந்துச்சு, ப்ளஸ் ஃபினான்ஸ் காஸ்ட்டும் ஹையராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஜேபி கெமிக்கல்ஸ், அதை வந்து கன்சாலிடேட்டட் பண்ணியிருக்கிறாங்க. 1356 கோடி எபிட்டா இருக்குது. ஸோ அது வந்து மார்ஜினலி கொஞ்சம் ஹையராக தான் வந்திருக்கு எபிட்டா. ஸோ டாரண்ட் ஃபார்மா மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருக்கும். டிவிஸ் லெபார்டரிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்துருப்போம். நல்ல ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ வந்து 10% இன்க்ரீஸ் இருந்துச்சு. குறிப்பாட்டு கஸ்டம் சிந்தசிஸ் அந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு க்ரோத் இருந்துச்சு. மார்ஜின் 33% இருக்குது. நெட் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. எபிட்டா 934 கோடியாக இருக்குது. அதுவும் மார்ஜினலி பிலோ த எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. அதாவது எக்ஸ்பெக்டேஷனுக்கு பிலோ இருக்குது. மற்றபடி இயரானர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் ஓகே. ஸோ டிவிஸ் லெபார்டரிஸும் மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருக்கும். ஈச்சர் மோட்டர்ஸோட ரிசல்ட்ஸு, ரெவன்யூ, ப்ராஃபிட், எபிட்டா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை விடையும் ஜாஸ்தியாக இருந்து, ப்ளஸ் இயரானர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே. 82 ரூபா டிவிடெண்டு, சூப்பர் டிவிடெண்டு ஈச்சர் மோட்டர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மார்ஜின்ஸும் 90 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஈச்சர் மோட்டர்ஸோட ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் சூப்பர் ரிசல்ட்ஸு. அவங்களும் மண்டே மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கோல்கேட் பாம் ஆயில் இதோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ, எபிட்டா மார்ஜினலி ஹையர் தான். ஆடுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதும் அந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் ப்ரீமியம் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 3x அந்த ரேஞ்சில் க்ரோத் டெலிவர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்க சில கேலிப்ரேட்டட் ப்ரைஸிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் இம்பேக்ட்னால அதை பண்ணுறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு சைஸை கம்மி பண்ணுவாங்க. ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் சான்சஸ் கம்மின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் 24 ருபீஸ் வந்து இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. கோல்கேட், பாம் ஆலிவ். நெக்ஸ்ட்டு ஆர்பிஎல் பேங்க், இவங்க ஓப்பன் ஆஃபர் வராங்க. ஸோ அது வந்து 41.59 crore ஷேர், அதாவது குவான்டிட்டி வைஸு பெர் ஷேருக்கு 282 ரூபா, 282.38 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 26% ஓப்பன் ஆஃபர் வராங்க. இது வந்து ஆர்பிஎல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. லூப்பினில் வந்த அப்டேட்டு. ஸோ இவங்களோட ஒன் ஆஃப் த மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து சைனாவில் அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஓஸ்டல் மீவர் பாஸ்பேட் ஓரல் சஸ்பென்ஷன். இது வந்து யாபோ ஃபார்மசிட்டிகல்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு கொண்டு வராங்க. சைனாவோட நேஷ்னல் மெடிக்கல் ப்ராடக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்கள்ட்ட அப்ரூவ் வாங்கி லூப்பினை வந்து அங்கே லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு சைனீஸ் லான்ச்சு. இது லூப்பினை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. என்டிபிசி கிரீன் எனர்ஜியோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருந்துச்சு. எபிட்டா வந்து ரெவன்யூ அண்ட் எபிட்டா இயரானர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருந்துச்சு. ப்ராஃபிட் 15.6% டவுனு. ஆனால் என்டிபிசி கிரீன் எனர்ஜியோட ரிசல்ட்ஸ் இப்படி இருந்தாச்சுன்னா, என்டிபிசியோட ரிசல்ட்ஸ் ஓகேவாக இருந்துச்சு. நல்ல ஒரு ரிசல்ட்ஸும் நல்ல ஒரு டிவிடனும் கொடுத்துருந்தாங்க. கிரீன் எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது என்டிபிசியோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சியோட சென்செக்ஸ் இண்டெக்ஸில் சில ரீஷஃபுல்லாம் இருக்கும். நான் பார்க்கும்போது இவங்க ட்ரெண்ட் வெளியே போகிறாங்க. அதுக்கு பதிலாட்டு ஸ்ரீராம் ஃபைனான்ஸோ அல்லது வந்து ஏதோ ஹிண்டால்கோன்னு நினைக்கிறேன், அந்த 2 கம்பெனிஸ் ஏதோ உள்ளே வரது மாதிரி பார்த்தேன். ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. நிறைய இண்டெக்ஸில் பிஎஸ்சி 100 இண்டெக்ஸு,
அதிலலாம் சில சேஞ்சஸ் வருது. நான் லாஸ்ட் வீடியோவோ அதுக்கு முன்னாடி 2 வீடியோக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால இந்தந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் லேலாண்டு, 197 கம்யூனிகேஷன், சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸு, டிவிஎஸ் மோட்டார், அதானி என்டர்பிரைசஸ் இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருக்கும். ரீஷஃபிள் நடக்க இருக்குது. அது ஜூன் 22 எஃபெக்டிவ் வருது. அடுத்து கோல்டே பாட்டில் டெவலப்பர்ஸ், இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இந்த குவார்ட்டரில் 15 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ராம்கோ சிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 146 crore பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 மடங்கு மேலே, 10 மடங்கு இல்லை, டபுள் ட்ரிபிள் மடங்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ராம்கோ சிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் நல்லா தான் இருந்துச்சு. மண்டே மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இண்டிகோ பெயிண்ட்ஸு ஒரு மார்ஜினலி இம்ப்ரூவ்மெண்ட் உள்ள ரிசல்ட்ஸ், மாடரேட்டான ரிசல்ட்ஸ்னு சொல்லலாம் இண்டிகோ பெயிண்ட்ஸு. ஆனால் பெயிண்ட் கம்பெனிஸ் எல்லாமே ப்ரைஸ் ஹைக் பண்ணதுனால தான் ஓரளவு சர்வே ஆகுறாங்க. இல்லைனா அவங்களுக்கு பயங்கர ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் ஒரு 10% ஏதோ டிக்ளைன் ஆயிருக்குன்னு இன்றைக்கி காலையில் பார்த்தேன். இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா ஓகே. ஏன்னா ஒரு பக்கம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு ஹெட்டேக்கு, பெயிண்ட் கம்பெனிஸுக்கு ஹெட்டேக்கு, டயர் கம்பெனிஸுக்கு ஹெட்டேக்கு, அது மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இண்டிகோ பெயிண்ட்ஸும் மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு டாடா சன்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ டாடா சன்ஸோட வேல்யூ இப்போ 25 lakh crore இருக்குது. அதாவது டாடா குரூப்போட கம்பைன் மார்க்கெட் கேபிடேஷன் அந்த ரேஞ்சில் இருக்குது. அதில் இவங்க டிசிஎஸ் தான் டாப்பில் இருப்பாங்க. அரௌண்ட் 8.4 சம்திங்கில் வரும், 8.4 lakh crore வரும். டாடா ஸ்டீல் 2.6 lakh crore, டைட்டன் வந்து 3.6 lakh crore. இவங்க டாடா மோட்டர்ஸ் அண்ட் டாடா மோட்டர்ஸ் ப்ளஸ் டாடா மோட்டர் பவர்ஸ்டர் வெஹிக்கிள் அது கம்பைனாக பார்க்கும்போது 2.7 lakh crore. டாடா பவர் 1.3 lakh crore. இந்தியன் ஹோட்டல்ஸ் 92,000 crores இருக்குது. ஸோ இதில் இவங்க டாடா சன்ஸ் வந்து தனியாக லிஸ்ட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 1.20 crore ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ், 1.20 crores ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஸ்கவரி, அதாவது ப்ரைஸு ஒரு இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்கவன். ஆனால் அது நடக்குமான்னு தெரில. அவங்க டாடா சன்ஸை தனியாக லிஸ்ட் பண்ணுறது சான்சஸ் ரொம்பவே கம்மின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. எஸ் பேங்கும் வந்து ஹைப்ரிட் மாடலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபெடரல் பேங்கும் இதே அப்டேட் தான் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருந்ததை கம்பெனிஸ் வந்து படிப்படியாக நிறைவேற்றுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்இண்ட் பேங்கு, இந்த பேங்க் கம்பெனிஸ் எல்லாமே, பேங்க் ரன் பண்ணுறவங்களும் அதெல்லாம் பண்ணுறது எல்லா எம்ப்ளாயிஸும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஓகே. மற்றபடி இந்த கோல்டு லோன் பண்ணுறதுலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. அதெல்லாம் நேரடியாக இருந்தால் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். நெக்ஸ்ட் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டாக்கு, குறிப்பாக இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. யூஎஸோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அப்டேட் வந்திருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த இன்ட்ரீம் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃபைனலைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 10-year இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டும் ரினியூ பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாதிரி அப்டேட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா May 25 எல்டிஐ மைண்ட்ரி 53 ரூபா ஃபைனல் டிவிடெண்ட், ஷியராம் சில்க் மில்ஸ் 4 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்ட், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 10 ரூபா, டிசிஎஸ் 31 ரூபா. நெக்ஸ்ட்டு May 26 ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸு. தாம்பூர் சுகர் மில்ஸ் 2 ரூபா. நெக்ஸ்ட்டு ஜிபிடி ப்ராஜெக்ட்ஸ் 1 ரூபா, ஹட்சம் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் 10 rupees, ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் 0.05 rupees. நெக்ஸ்ட்டு May 27 ஆப்டெக் 4 ரூபா 50 காசு. நெக்ஸ்ட்டு கெம்கான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் 6 ரூபா 50 காசு, ஐடிசி 8 ரூபா, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 150 ரூபா. May 29 ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸு. பஜாஜ் ஆட்டோ 150 ரூபா, பேங்க் ஆஃப் இந்தியா 4 ரூபா 65 காசு, பிபிசிஎல் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1 ரூபா, கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் 4 ரூபா, எரிஸ் லைஃப் சயின்சஸ் 7 ரூபா 21 காசு, கிளாக்ஸோ ஸ்மித் கிளின் ஃபார்மசிட்டிகல்ஸ் 57 ரூபா, ஐசிசி லோம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் 7 ரூபா, ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸ் 9.3 rupees, எஸ் சாந்த் அண்ட் கம்பெனி 4 ரூபா, டாரண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸ் 9 ரூபா, யூனோமிண்டோய் 1 ரூபா 75 காசு. அடுத்து போனஸ் இஷ்யூ பிஏஇ லிமிடெட், இவங்க வந்து 6:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. May 25 ரெக்கார்ட் டேட். எஃப்மெக் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் 1:10 அந்த ரேஷியோவில் போனஸ். May 26 ரெக்கார்ட் டேட். எல்ஐசி 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. May 29 ரெக்கார்ட் டேட். எஃப்மெக் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்டு 10 ரூபா இருக்கிறத 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபா எட்டு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. May 26 ரெக்கார்ட் டேட். நெக்ஸ்ட்டு ஐபிசி இன்ஃபோடெக் என்டர்பிரைசஸ் லிமிடெட் 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூ 1 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. May 26 ரெக்கார்ட் டேட். ஷா மெட்டா கார்ப் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ May 27 ரெக்கார்ட் டேட். சைபர் டெக் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர் லிமிடெட் பைபேக் May 29 ரெக்கார்ட் டேட்.
தனுகா அக்ரிடெக் லிமிடெட் மே 29 ரெக்கார்ட் டேட் ஷேர் பைபேக். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் ஷேர் பைபேக் மே 29 ரெக்கார்ட் டேட். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான மார்க்கெட்டில் இருக்குது. பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுதா நெகட்டிவில் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.